ஹாய் வணக்கம் வாங்க. இன்றைக்கி நாம் வந்து புதுசூரிபாளையம் அப்படிங்கிற நம்பியூர் பக்கத்தில் இருக்கிற ஊர். அந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஐயன் ஆண்டவர் குல ஐயன்ட்டு ஒரு சாமி இருக்கிறாங்க. ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க. அதாவது முன்னோர்கள் முப்பாட்டன் அப்படின்னு நம்ம முப்பாட்டன் கூட்ட வழிபட்ட கோயிலுங்க. அங்கே பார்த்திங்கன்னா அரசமும் வேமும் இருக்கிற மரத்துக்கடியில் பஞ்சமுக விநாயகர் பஞ்சமுக விநாயகரை வந்து நான் இங்கே தான் முதல்ல பார்க்குறேன். பஞ்சமுக ஆஞ்சநேயர் பார்த்துருக்குறேன். அப்போ அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிலைகள், அதாவது பெண் ஆண் வந்து குழந்தைகளை தூக்கி இடுப்பில் இப்படி கையில் வச்சுக்கிற மாதிரியா, கையில் பிடிச்சிக்கிற மாதிரியெல்லாம் அழகான பொம்மைகள் அப்படியே கட்டடமாகவே கட்டி வச்சுக்கிறாங்க. இது வாங்கி வச்சது இல்லைங்க, அவங்களே கட்டிக்கிறாங்க அந்த கோயிலில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் ஒரு விசேஷம் உண்டுங்க. அது என்ன விசேஷம்னா, இங்கே வாராங்க பெரியவங்க, இப்போ இருக்கிறவங்கெல்லாம் சும்மா அப்படியே கும்பிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க வந்து அந்த குழந்தைய வந்து தொட்டு தடவி அப்படியே கொஞ்சிட்டே உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுமே சாமி கும்பிட்டு வர்றாங்க. நம்பிக்கைலாம் எதுக்கு போட்டுருக்குறாங்க அப்படின்னா நிறையா இருக்குதுங்க. எதுக்கு போட்டிருக்குறாங்க அப்படின்னா, இங்கே வந்து ஆத்தி மரம்னு சொல்லிட்டு ஒரு மரம் இருக்குது. அதாவது தோல் நோய் சம்மந்தப்பட்டதுக்கு வந்து மருந்து கொடுக்குறாங்க. அது வந்து நாம் வந்து வெறும் வயிற்றுல, அதாவது சனிக்கிழமை வந்தோம்னா வெறும் வயிற்றுலையே வந்தோம்னா இங்கே கொடுக்குற இந்த இலையை அரைச்சி சாப்பிட்றாங்க. நம்ம வீட்டுக்கும் வாங்கிட்டு வந்து சாப்பிட்லாம். ஆனால் அங்கேயே சாப்பிட்றாங்க, அரைச்சி குடிக்கிறவங்க குடிக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. நான் கூட குடிச்சிருக்குறேங்க. எங்கள் ஊர் இந்த ஊர் பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் அதுக்கப்புறம் இதுதாங்க அந்த ஆத்தி மரம். பார்த்தீங்களா, இது வந்து இந்த கோயிலோட தலை விருட்சமாகவும் இருக்குதுங்க. முற்காலத்தில் இது வந்து ஊஞ்சல் மரங்களாக நிறைந்த காடாக இருக்கணும்னு நினைக்கிறேங்க. நான் நினைக்கலைங்க, அதில் போட்டுக்கிட்டு அப்படி போட்டுக்கிறாங்க. வன்னி மரம், மூஞ்ச மரம். இது வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே இருக்குதுங்க. நாகர் சன்னதி இங்கே இருக்கிற மரம் வந்து, நாகர் சன்னதியில் இருக்கிற மரம் வந்து வன்னி மரங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாண்டவர்களே வந்து இங்கே இது பண்ணுவாங்க, வேண்டிட்டு போனதாக ஒரு இது இருக்குதுங்க. ஆண் குழந்தை பிறப்புன்னு ஒரு ஐதீகம் இருக்குதுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே, அதாவது கோயிலுக்குள்ளே இருக்கிற சிலைகள் பார்க்குறதுக்கு ஒரு அற்புதமாக இருக்குதுங்க. பார்த்திங்களா, இதெல்லாம் நாகருங்க. அந்த கோயிலை சுற்றிலுமே அந்த மரத்தை சுற்றிலுமே நாகர் வச்சுருக்காங்க. அதாவது இந்த கோயிலில் வந்து நம்ம வீட்டுக்கிட்ட பாம்பு வந்தாலோ பாம்பை பார்த்தாலோ நாம் ஐயனுக்கு வந்து வேண்டிட்டு ஒரு சாவலம் இருக்கிறோன்னு வேண்டிக்கிட்டாலே நம்ம கண்ணில் தட்டுப்படாதுங்க. இது வந்து கோயிலுக்குள்ளே இருக்கிற மாடுங்க, பசு மாடுங்க, காளை மாடாட்டுக்குதுங்க. இது வந்து கோயில் கோபுரம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.